ரசிச்ச உனக்கு கூட புடிச்சேன் உன நான் புடிச்சேன் நான் புடிச்சேன் நான் புடிச்சேன் என் உசுரோட உன் கூட சிரிச்சேன் நான் ரசிச்ச உனக்கு கூட புடிச்சேன். அந்த பொண்ணு எங்கேயோ பார்த்த மாதிரி இல்லை. ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் பார்த்தோம்ல. 10 செகண்ட் கூட பார்த்துருக்க மாட்டேடா. பிடிச்ச பொண்ணு மச்சி, எப்படி மறக்க முடியும்? பொண்ணை பார்த்தா வெயிட் கை மாதிரி இருக்குது, பார்த்துக்க. பாக்ஸர்லாம் இருக்கிறா போல. மச்சி மச்சி சாப்பிடலாமா? ஹலோ, பாலோடு தானே இருக்கீங்க? யாரு? அட உங்க அசிஸ்டன்ட்பா, காந்தி ரோஸ். ஓ, சொன்ன இடத்துக்கு வந்தோம்பா. சொல்லமட சாமி கோயில் தெருதானே? ஆமாப்பா. உள்ள ஏதோ ஃபங்க்ஷன் நடக்குதா? ஆமா, உள்ள பாக்ஸ் எல்லாம் இருக்கிறா போல. பாக்ஸர் விட்டு ஃபங்க்ஷன் தான்பா. உள்ள பாக்ஸரு, அவரோட 3 பொண்டாட்டிங்க, அவரோட பொண்ணு. நீங்க தூக்க போறது அவரோட பொண்ணை தான். ஓகேவா? ராஜேந்திரன் 3 பொண்டாட்டிங்க. அப்போ இதான் பாக்ஸர் பொண்ணா? ஹலோ, டைமிங் ரொம்ப முக்கியம் பாஸ். நீங்க இன்ஸ் மட்டும் கொடுங்க, நாங்க உள்ள வந்து பொண்ணை தூக்கிடுறோம். ஓகேவா? செம்மையா பொண்ணு தூக்கலாம், பாக்ஸர் தூக்கலாம், குமார் தண்ணி தொட்டி தேடி வந்த கண்ணு குட்டி நான். தண்ணி தொட்டி தேடி வந்த கண்ணு குட்டி நான். இந்த சூரியன் வழுக்கி சேத்தில் விழுந்தது மாமி. என் கண்ணை கட்டி காட்டுல விட்டது சாமி. சாமி சாமி சாராயத்தை ஊத்து ஜன்னல தான் சாத்து. சாராயத்தை ஊத்து ஜன்னல தான் சாத்து. தண்ணி தொட்டி தேடி வந்த கண்ணு குட்டி நான். தண்ணி தொட்டி தேடி வந்த கண்ணு குட்டி. எப்பா ஜாண்டி, உன் டான்ஸை பார்க்கும்போது அப்படியே சிந்து பைரவி சிவகுமார் ஆற மாதிரியே இருக்குதுப்பா. என்ன வேஷ்டி மட்டும் தான் இல்லை. ஆமாப்பா, சூப்பர்ப்பா. கட்டிங்காக என்ன போய் சொல்ல வேண்டியதாக பேர். சரி, உனக்கு யார் ஜாண்டி ரூட்ஸ்னு பேர் வச்சா? ஜாண்டி ரூட்ஸ்னா இந்த கிரிக்கெட் பிளேயர் பாஞ்சி பால் பிடிப்பானே, அவன் தானே? ஆமாப்பா, அவரே தான். நீயும் அவன மாதிரி பாஞ்சி பால்லாம் பிடிப்பியா? பாஞ்சி பால் பிடிக்க மாட்டான். வேற எதை பிடிப்ப? பாஞ்சி செவரேறி குதிப்பேன். செவரேறி குதிப்பியா? கல்யாணத்துக்கு முன்னாடிப்பா. எதுக்கு செவரேறி குதிப்ப? ஆண்டிகளை உசார் பண்ண தான் சோரேறி குதிப்பேன். அதான் என் ஃபுல் டைம் வேலையே. உசார் பண்ண என்றன்னு சொல்லியா போக முடியுமா? எப்படி முடியும்? இங்க வா, நீ ஜாண்டி ரூட்ஸ் கிடையாது, ஆண்டி ரூட்ஸ். சரிக்காதியா? அச்சா இதான் ராஜேந்திரன். ரவுண்ட் கட்டுவானுங்க, சீக்கிரம் வேலையெல்லாம் சொன்னாங்க. ஏய் ஆமா, இப்போ என்னத்துக்கு இந்த ஏரியா வந்துக்கிறோம்? பொண்ணை தூக்கிறதுக்கு வீட்டுக்கு வராம 2 டைம் கூட்டலாம். பார்த்தா கண்ணில் பயமே தெரில. ஒரு மேட்ரு சொல்கிறேன், அது குமாரோட ஆள்றா. முக்கியமாக பாக்ஸர் ராஜேந்திரன் பொண்ணு மச்சி. பச்சை மேலே பார்க்குறானுங்க. எஸ் ஆயிடலாம். எங்க அண்ணா, ஹார்பர் எந்த பக்கம்? இந்த பக்கம் வாமிச்சி, அந்த பக்கம் பார்த்துக்கலாம். வா. எப்படி மச்சி மிஸ் இந்த பக்கம் வந்தோம்? உனக்கு தெரியும் நினச்சி நானும் விட்டேன். என்னடா பாரு. தொலைஞ்சேனடி மிரட்டாம மிரட்டுறியே
மா இதெல்லாம் தேவையில்லாத பிரச்சனை. உங்க அப்பாவோட கார்டு வேற. சேட்டு என் அப்பா காசுல எனக்கு உரிமை இல்லையா என்ன? இந்த ஏரியாவில் கடை வச்சா இதெல்லாம் ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். காசு கொடு முதல்ல. ஏன்னா சீரியஸ்லி டீலிங் பேசுது. இதை ஃபாலோ பண்ண ரொம்ப ஹார்ட் ஒர்க் ஆகுது மச்சி. ஃபாலோ போதும், ஸ்ட்ரெயிட்டாக தூக்கிடலாம் வா. டேய் ஏன்னா திடீர்னு முடிவு எடுக்கிற? இதெல்லாம் நான் தயாராக இல்லை மச்சி. டேய் நான் யாருன்னு தெரியும்ல. நல்லா தெரியும் மச்சி, வா. அதனால தான் சொல்கிறேன். பாக்ஸர் ஜி, நான் சவுகார்பேட்லேருந்து ராம் பேசுகிறேன். உங்கள் பொண்ணு இப்போ கடைக்கு வந்து கார்டு தேய்ச்சி கேஷ் வாங்கி போயிருக்காங்க. உங்கள் பொண்ணுங்கிறதுனால தான் கொடுத்தேன். ஒரு சேஃப்டிக்கு இன்ஃபார்ம் பண்ணலான்னு தான். நம்ம பிள்ளைங்க இருந்தா போன ஒரு செட்டு யாரும் உங்க இல்லையே ஜி? எஸ்கார்டுக்கு போங்கடானா கொம்மால எங்க பராக்கு பார்த்துருக்கிறானுங்க. ஏய் ரேணு வீட்டு ஒன்று 8 வர சொல்லுங்கடா. இங்கடி கார் உள்ள பாருடி. ஹலோ. ஓ நீங்களா? இங்கே யாரை தூக்கம் வந்திருக்கீங்க? ஒன்றுதான். என்னையா? நான் கொஞ்சம் அர்ஜென்ட்டாக கிளம்பணும், அப்புறமா பேசிக்கலாம். என்ன மச்சி தூக்கம் அந்த இடத்துல பேசலாம் இது மறந்த தெரிச்சியா தூக்கணுமான்னு இல்லாம நீ வேற. உங்களால நானும் மாட்டினேன். பொண்ணாடி வளர்த்து வச்சுக்கிறீங்க, நாளைக்கு கல்யாணத்தை வச்சுன்னு ஊட்ட விட்டு ஓடி போகுது. ஏய் சொல்லி வை, பொண்ணுன்னு கூட பார்க்க மாட்டா, கை காலை முறிச்சு வச்சிரு. சின்ன வயசுல ரத்த சூர்ல எங்க 3 பேரும் இங்க தூயின்னு வந்த, எங்க தலையேத்துன்னு ஏத்துக்கணும். பொண்ணு வயசுல இருக்க குமார் தங்கச்சி மேல கையை வச்ச, 10 நாள் வீட்ல கூட்டு வந்து வச்சிருந்த, அப்புறம் பஞ்சாயத்து பண்ணி அமுச்சு விட்டோம். குமார் யாரு? உன் சிசையன் தானே, சும்மா விட்டுருவானா? குழந்தை முகம் ரொம்ப வாடி இருக்கு, ஏதாவது சாப்பிட கொடுத்துட்டு வரவா? விட்டா இவ எல்லாரையும் சாப்பிட்டுருவா, இது வேற கை. குமார் மச்சி சொல்லா. பொண்ணை ஃபாலோ பண்ண சொன்னா என்னடா பண்ணுறீங்க? அது வந்து அண்ணா இது ரொம்ப ஹார்ட் ஒர்க் ஆகுதுண்ணா, நமக்கு வேலைக்கு ஆகாது. வேற என்ன வேலை இருந்தால் கொடுண்ணா, சேரும்ண்ணா. ஒரு விஷயம் சொல்கிறேன், நல்லா கேட்டுங்க. நான் நினச்சாதான் இந்த ஆட்டத்துலேருந்து நீங்கள் வெளியே போக முடியும். ஃபோனை லவுட் ஸ்பீக்கரில் போகிறேன். ரேணுகாவை நாளைக்கு தூக்கியே ஆகணும். காஜத்திங்கன்னு தெரிஞ்சுது கொத்தா அவள் தான். கண்டிப்பாண்ணா தூக்கிடலாண்ணா. ஏன்னா குமார் சொல்கிற எல்லாத்துக்கும் பல்ல காட்டுன்னு ஓகேங்கிற. டெய்லி ஒரு இன்ச் கொடுத்துன்னுக்குறான். இப்போ பாஸு உங்கள் 2 பேரையும் பார்த்தா சீக்கிரம் பெரிய கையாக ஆகணும்னு நினச்சி வந்திருக்கீங்க போல் தெரியுது. உங்களுக்கு ஒரு மேட்ரு சொல்கிறேன், நல்லா கேட்ச் பண்ணிங்க. உங்களுக்கு அஸ்டண்டாக தான் நானும் ஜாண்டியும் வந்திருக்கோம். இப்படியே நீங்கள் இன்சு கொடுத்துருந்தீங்கன்னா ஜாண்டி பொண்ணை தூக்கிட்டாப்புலன்னா நீங்கள் லைஃப் லாங் ஃபுல்லாக இன்சு மட்டும் தான் கொடுத்துன்னு இருக்கணும். குமாரை பற்றி எனக்கு நல்லா தெரியும். ஏன் சொல்கிறேன்னா எனக்கும் ரேணுகாவை தூக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாப்புல, நான் தான் மிஸ் பண்ணிட்டேன். இன்னி வெறும் ஜாண்டிக்கு அல்ல கையாக தான் இருக்கேன். உங்கள் 2 பேருக்கு ஒரு ஐடியா கொடுக்குறேன். ரேணுகாவை நீங்கள் தூக்கிடுங்க. தூக்கிட்டீங்கன்னா நீங்கள் எதிர்பார்த்த இடத்துக்கு அழகாக ஜம்ப் ஆகிடலாம். என்ன சொல்கிறீங்க? ஏற்கனவே ஒரு வாட்டி பொண்ணை தூக்க அட்டம் பண்ண போய் வேலைக்கு